வெல்கம் டு ட்ரைஃப்ளோ யூடியூப் சேனல். இந்த வீடியோல வந்து நம்ம ஸ்னாப்பிங் டூல் பத்தி பார்க்க போறோம். ஸ்னாப்பிங் டூல் வந்து என்னன்னா, நம்ம வந்து ஒரு ஃபேஸோ, ஒரு எட்ஜோ இல்ல ஒரு வெர்டெக்ஸ் எடுத்து நம்ம வந்து இன்னொரு வெர்டெக்ஸோட நம்ம ஸ்னாப் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்னாப்பிங் டூல் ஆக்டிவேட் பண்ணதுக்கு இங்க இங்க மேல வந்தீங்கன்னா மேக்னெட் ஐகான் இருக்கும். ஸோ அது கிளிக் பண்ணோம்னா நம்மளால வந்து ஸ்னாப்பிங் டூல்ல எனேபிள் ஆயிடும். ஷார்ட்கட் வந்து ஷிஃப்ட் பிளஸ் டேப் பிரஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஷார்ட்கட் இருக்கு. ஸோ மேக்னெட் ஐகான் பக்கத்துல வந்தோம்னா நம்மளுக்கு வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுல வந்து கிரிட், வெர்டெக்ஸ், எட்ஜ், ஃபேஸ், வால்யூம் இதை இவ்வளோ இருக்கு. பட் நம்ம பார்க்க போறது வந்து ஒரு கிரிட், வர்டெக்ஸ், ஃபேஸ், அதுக்கப்புறமா எட்ஜ் சென்டர். இதை 4 மட்டும் தான் பார்க்க போறோம். கண்ட்ரோல் ஏ பிரஸ் பண்ணிட்டு மெஷ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து இப்போ வந்து நான் ஸ்னாப்பிங் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல வந்து இங்க கிரிட் கிட்ட போயிடுறேன். ஸோ கிரிட் வந்து என்ன பண்ணுனா, இங்க இருக்கிற கிரிட்ல வந்து எனக்கு ஸ்னாப்பிங் ஆகும். லைக் இந்த மாதிரி. ஸோ இந்த கிரிட் வந்து எந்த இடத்துல இருந்து ஸ்னாப் ஆகும்னா பிவட் பாயிண்ட்ல இருந்து. ஸோ இன்கேஸ் வந்து என் பிவட் பாயிண்ட் வந்து நான் சேஞ்ச் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஃபேஸ் கிட்ட சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் கிட்ட வந்து நான் வந்து என் பிவட் பாயிண்ட் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ மூவ் பண்ணேன்னா கரெக்டா வந்து எனக்கு வந்து கிரிட் கிட்ட ஸ்னாப் ஆகும். பாருங்க, டாப் வியூ பாருங்க, கிளீனா தெரியும். இப்போ கரெக்டா வந்து என் கிரிட் கிட்ட வந்து ஸ்னாப் ஆகும். ஸோ இதே சென்டர்ல இருந்து ஸ்னாப் ஆகும். ஸோ நான் இதை ரீசெட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து வர்டெக்ஸ் ஷிஃப்ட் யூஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் வர்டெக்ஸ்க்கு போயிட்டு ஜி பிரஸ் பண்ணிட்டு மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ க்ளோசஸ்ட் வர்டெக்ஸ் கிட்ட எங்க கொண்டு போறோம்னா அந்த இடத்துல ஸ்னாப் ஆகும். இந்த மாதிரி இங்கத்துல இருந்து இங்க ஸ்னாப் பண்ணோம்னா நம்ம வந்து கேமரா ஆங்கிள் கிளீனா வச்சு பண்ணணும். ஸோ இப்போ நான் ஜி பிரஸ் பண்ணிட்டு மூவ் பண்ணினா ஸோ என்னால் இப்படி ஸ்னாப் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து மறுபடியும் வந்து நான் ஸ்னாப் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்னாப் பண்ணணும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஆங்கிள் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்னாப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து எட்ஜ். எட்ஜ் வந்து நம்ம வந்து சேம் வர்டெக்ஸ்ல எப்படி ஸ்னாப் ஆகுதோ அதே மாதிரி எட்ஜ்ல வந்து ஸ்னாப் ஆகும். இப்போ ஜி பிரஸ் பண்ணிட்டு மூவ் பண்ணிக்கிறேன். ஜி பிரஸ் பண்ணிட்டு மூவ் பண்ணனா என்னால் வந்து எட்ஜ்ல ஸ்னாப் பண்ணிக்க முடியும். ஸோ என்னால் இப்படி ஒரு ஸ்லைட் பண்ணிக்க முடியும், இந்த மாதிரி ட்ராயர் மாதிரி. ஸோ இதுல வந்து இன்னொன்று இருக்கு, எட்ஜ் சென்டர். எட்ஜ் சென்டர்னா வந்து நம்மளால வந்து எட்ஜோட சென்டர்ல வந்து நம்ம ஸ்னாப் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜி பிரஸ் பண்ணிட்டு மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னோட எட்ஜோட சென்டர்ல வந்து ஸ்னாப் ஆகும் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ். ஃபேஸ் வந்து என்ன பண்ணுன்னா என்னோட ஃபேஸ்க்கு வந்து ஸ்னாப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது வந்து டிலீட் பண்ணிட்டு ஜி பிரஸ் பண்ணிட்டு மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் ஏ பிரஸ் பண்ணிட்டு இப்போ ஸ்பியர் ஆட் பண்ணிட்டு நான் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஜி பிரஸ் பண்ணிட்டு மூவ் பண்ணேன்னா என்னோட ஃபேஸ்க்கு வந்து ஸ்னாப் ஆகும். சரி, இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அலைன் வித் ரொட்டேஷன் டார்கெட் இருக்கும். அது கிளிக் பண்ணிட்டு இப்போ மூவ் பண்ணேன்னா கரெக்டாக வந்து ஃபேஸோட இதுக்கு வந்து அலைன் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன். இதை சின்னதாக ஸ்கேல் பண்ணிட்டு இப்போ மூவ் பண்ணேன்னா உங்களுக்கு தெரியும். க்ளீனாக இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்னாப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.